அவ்வளோ தண்ணி இருக்கும். சரி, அந்தளவுக்கு தாவம் கீழே போயிட்டு அந்த மண்ணு தெரியுதா அதுக்குள்ளே மேடு. சரியா, நம்ம போக அப்படியே ஓடிடும். நீந்தினாலும் முடியாது. நீர் வாடுங்க அப்படியே ஒரு 5 நிமிஷம் நீ உள்ளதுன்னா முடிஞ்சு கதை போகையா. அதுக்கப்புறம் மண்ணு மூடிடும். அதுக்கப்புறம் எடுக்கிற கஷ்டம் தான், வந்து எடுக்கவே முடியல. ரொம்ப நேரம் 1.5 மணி நேரம் ட்ரை பண்ணி உள்ளே தான் கிடக்கிறான். ஏன் கிடக்குறது இனிமேல் வயிறுனா ஊதி மேலே வந்தால் தான் உண்டு. 8 நாள் காப்பாற்றினாங்க, இல்லைன்னா சாலாதான் கிடப்பாங்க. கஷ்டப்பட்டு அந்த அவங்களே எவ்வளோ நேரம் தான் போடுவாங்க. டீசல் காத்துட்டு அவன் மீனாக வந்தான், கூலி வேலை வாங்குறான். அவனுக்கு 6-7 பேர் இருக்கான். அவர் 1000 ரூபா கிடைச்சாதான் ஒரு 30 ரூபா 200 ரூபா. அவன் டீசல் காசு எடுத்து போயிடுச்சுன்னா போலீஸ் நிற்கிறான். மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தனுஷ்கோடிக்கு வருகிற சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பு என்னன்னா, இந்த மாதிரி தனுஷ்கோடிக்கு நீங்கள் சுற்றுலா பார்க்க வரும்போது உள்ளே இறங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வர வேண்டாம். ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாமே வந்து ஆழமான பகுதி, இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இது தெரியாதனால தான் இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. என்னென்னா, என் பேர் குமார், எங்கள் அப்பா பேர் நீச்சல் காளி. தனுஷ்கோடி அர்ச்சனமணிங்கிற இடத்துக்கு வந்தாங்க. வந்த இடத்துல வந்து இங்கே நேவிக்காரவங்க வந்து ஒரு 4 பேர் ஒரு பசங்க வந்திருப்பாங்க போல இருக்கு. அவங்க இறைய வந்து அந்த தெற்கு பரமாக வந்து ஈனோசன் கடலில் பிடிச்சிருக்காங்க. அது வந்து கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுல அவங்க இறங்கி போகிறத பார்த்துட்டு ஒரு மதுரைக்காரங்க ஒரு ஃபேமிலி வந்திருக்குது இந்த ஊரில். அவங்களும் வந்து ஆழம் கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோடைய சேர்ந்து இறங்கினால இடையில ஒரு டீப் வந்துருச்சு. டீப்பானதில் வந்து அவங்க நீஞ்சிட்டாங்க, இவங்க நீஞ்ச முடியாமல் பரிதாபப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தனுஷ்கோடி மீனவர்னு சொல்லிட்டு ஒரு முனிசாமி என்பவர் அவர் வரலாம். அந்த நேரத்தில் மீன் பிடிச்சிக்கிறதுனால அவங்கள ஒரு 8 பேரை வந்து ரொம்ப சிரமப்பட்டு கிடக்கனால காப்பாற்றினாங்க. 2 பேரை காப்பாற்ற முடியலை. அப்படி இருக்கிற ஒரு பெண்ணு கீழே அடியில் போனதுனால அந்த பெண்ணையும் ரொம்ப சீரியஸாக அதையும் தூக்கிட்டாங்க. தூக்கின பிறகு அந்த வந்த டூரிஸ்ட்லேயும் ஒரு டாக்டர் ஐயா வந்திருக்காரு. அவர் கிளியர் பண்ணி எல்லாமே இது பார்த்துட்டு சரி இந்த காப்பாற்றலான்னு அவர் இதுலேயே அழைச்சிட்டு போயிட்டார். இப்போ வந்து அந்த வல்லமும் சரி, இங்கே தனுஷ்கோடி மீனவர்களும் சரி, எல்லாருமே நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஆள் 21 பையனை வந்து காணோம். இன்னும் அந்த கடலில் காணோம். வந்த 10 பேரில் 9 பேர் சேஃப்டிக்கு ஆகிட்டாங்க. ஒரு ஆளை காணோம்னு சொல்லிட்டு தான் இதுவரை தேடிக்கிறோம். அவர் தேடி 2 மணி நேரம் ஆச்சு. மீனவரும் தேடிக்கிறோம். ராமேஸ்வரத்தில் வந்து போலீஸ், கடலோர காவல்படைகள் எல்லாருமே வந்து ரொம்ப முயற்சியாக தேடிக்கிறோம்னு கிடைக்கல. சில நேரத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டு மறுபடியும் முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். மொத்தம் வரவங்க முயற்சி எடுக்கிறோம். நாங்கள் வலைகளும் நெட்டுகளையும் போட்டு நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து தெரிவிக்கிறோம். மற்ற அவங்கெல்லாம் வந்து தேரன்னா 1 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். நம்ம தனுஷ்கோடியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நாங்கள் மீனவர்களாக ரொம்ப தேடிக்கிறோங்க ஐயா. என்னுடைய உறவினர்கள் வல்லம் தான் இந்த வல்லங்கள் படகு. நம்ம எடுக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேல் ஆகும். ஆமாம், கிளம்புறதுன்னா 1 மணி நேரத்தில் கிளம்பிருக்கணும். இது கிளம்ப தவறிடுச்சு. கிளம்ப தவிர எப்படியாச்சும் அது ஒன்று மூக்கு உடஞ்சி கிளம்பணுது. பொறிக்கிறது தண்ணியை குடிக்கிறவங்க தண்ணியை குடிச்சு கீழே போகுதா, கீழே போய் நின்று எல்லாமே அடியில் உட்காந்து அவங்க ஃபுல்லாக ஓப்பன் ஆகிற நேரத்தில் மேலே வந்து ஓப்பன் ஆகும். ஆமாம், பாடியை மேலே வந்து ஓப்பன் ஆகிறது கீழே அடியில் இருப்பாங்க. ஆமாம், உடம்புலாம் அப்போ தான் தண்ணியை குடிக்கும். உடம்புலாம் வந்து அப்போ தான் குடிக்கிறதுல ரொம்ப தண்ணி போகும். நம்மளுக்கு வேர்க்கிறதெல்லாம் அந்த குடிக்கிறதுல போகிற தண்ணி தானே இப்போ வேர்க்குது. அது மாதிரி வேறு அதுக்கப்புறம் தான் தண்ணிக்குள்ளே போயிட்டு தோல் ரப்பாகி அடியில் உட்காந்துடும். அதுக்கப்புறம் அதெல்லாம் வயிறு அது அடியில் உட்காந்து வயிறு ஊதி வயிறு ஊதி இருக்கும். அப்புறம் இந்த கடலில் உள்ள பறவை கிரவை இதுக்கெல்லாம் சேர்த்துக்கிறது ஏதாச்சும் பண்ணான்னா அழுகும். அதை ஓப்பன் பண்ணால் தான் அந்த வயிறு ஓப்பன் ஆகினா தான் ரொம்ப நாளானது கீழே போகும். அதோட மேலே தான் கிடக்கும்.
அதுக்கிட்டே இந்த குருவி காக்கா இந்த காவா கடல் மீன் இது இருக்கிறதுக்கெல்லாம் அதே ஓப்பன் பண்ணிடுறேன். ஆனால் இது வந்து எங்கேயும் போகாது. இந்த தனுஷ்கோடி தீவுக்கு மட்டும்தான் இருக்குது. இதை விட்டு தாண்டலாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கலாம். ஆனால் நீவாடு ஓடல, ரெண்டாவது காற்றும் கிடையாது. இப்படியே ஒதுக்கி இந்த புல்லுக்குள்ள தான் இருக்குது. நம்ம இந்த புல்லுக்குள்ள தான் இந்த தீவை பார்த்தோம்னா ஏதோ அளவுக்கு பார்க்கலாம். வேறு விளங்க போகிறது தான் வாய்ப்பு இதுக்கு தான் இருக்குது. இந்த அளவுக்கு வளர்ந்து அரிச்சாச்சு. இன்னும் அடுத்து வந்து அரசாங்கம் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து அரிச்சு மரம் பார்க்கலாம். இப்போ யாருக்கும் இறங்க மாட்டாங்க. அவங்களே வந்து 9 மணிக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி சுற்றுலாத்தலத்து போகிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடலில் யாரும் இறங்க வேண்டாம். ஏன்னா இது வந்து மிகவும் ஆபத்தான கடல். நாங்கள் உள்ளே போனால் இப்போ 9 பேர் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இறங்கினாங்க. ஆனால் கடலுக்குள்ளே இறங்கி ஒரு 2 நிமிஷம் உள்ளே செஞ்சுட்டாங்க 9 பேரும். அதுக்கு இந்த மீனவ நண்பர்கள் வந்து அந்த 9 பேர்த்தில் 8 பேரை காப்பாற்றிட்டாங்க. அதனால் இது அரசு தரப்புலேருந்து எந்த ஒரு அறிவிப்பு பலகையோ எதுவுமே வைக்கலை. அதனால மக்கள் தான் தங்களோட உயிரை காப்பாற்றிக்கணும். இங்கே வந்தால் தயவு செய்து கடலுக்குள்ளே இறங்க வேண்டாம், பார்த்துட்டு மட்டும் சென்றுங்க. யூடியூப் 4 சேனலுக்காக தனுஷ்கோடியிலிருந்து ராஜ்குமார். நன்றி.